6 மாசத்துல இல்லாத அளவுக்கு சுகர் லெவல் ஏறி இருக்கு. நான் கொடுக்குற டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா இல்லையா? இல்லை, என் பையன் நேற்று தான் ஃபாரின்லேருந்து சர்ப்ரைஸாக வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு ரசகுல்லானா ரொம்ப பிடிக்கும். அதான் அவனுக்காக ஆசையாக செய்யும் போது டேஸ்ட் பார்க்குறேன், 2 சாப்பிட்டேன். இப்படியே ஸ்வீட்டா சாப்பிட்டுட்டு இருந்தா அப்புறம் எப்படி உங்க பையனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அதுக்கு தான் நீ இருக்கியே, என்னை பார்த்துக்க. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஆமாம், நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? நல்லா லட்சணமாக இருக்க, கை நிறைய சம்பாதிக்கிற, எல்லாருக்கிட்டையும் அன்பாவும் பழகுற. ஏதாவது லவ் பண்ணுறேன்னு? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. எனக்கே எங்க வீட்டுல 5 வருஷமா மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா என்ன பண்றது, எனக்கு பாக்குற மாப்பிள்ளைக்கு நான் பாக்குற வேலை பிடிக்கல. நீ என்ன சொல்ற மீனா? எனக்கு எதுவும் புரியல. நாங்க செய்யற வேலையில நோயாளிகளை அங்க இங்கன்னு தொட்டு தான் வேலை செய்யற மாதிரி இருக்கும். இதுல ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு வித்தியாசம் பார்க்காம தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறோம். ஆனா இந்த சமூகத்துல இருக்கவங்க எங்க ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்கி எங்களை கிண்டலும் கேலியுமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ ஏன், போன வாரம் தான் என்ன ஒரு பஸ் கண்டக்டர் வேலை செய்யற மாப்பிள்ளை பார்க்க வந்தார். இப்போ என்னை பார்த்து என்ன கேட்டான்னு தெரியுமா? ஒரு ஆம்பளைக்கு அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணா சி சொல்றதுக்கே எனக்கு வாய் கூசுது. ஆனா அவன் ரொம்ப ஈஸியா கேட்டுட்டு போயிட்டான். சி, இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறாங்களா என்ன? அவங்கள சொல்லி என்னம்மா பண்றது? நாங்க என்ன எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இந்த வேலைக்கு வந்தோம். டாக்டர் வேற, நர்ஸ் வேற. எங்களோட கஷ்டம் எல்லாம் எங்களை மாதிரி நர்ஸா வேலை செய்யறவங்களுக்கு தான் தெரியும். இவ்வளோ ஏன், நீங்களும் தான் உங்க பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நர்ஸா வேலை செய்யற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா சொல்லுங்க? என்னம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சி இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களான்னு கேட்டீங்க. இப்போ நீங்களே அவங்கள ஒருத்தர் ஆயிட்டீங்க பார்த்தீங்களா? இதாம்மா வாழ்க்கை. சரி, நான் கிளம்பு. ஒரு நிமிஷம், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. நீங்க எதுவும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. மீனா, என் பையன் வாழ்க்கையில நான் முடிவு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். இப்போ அவனுக்கே உன்னை பிடிச்சிருக்குன்னும் போது வேற என்ன பிரச்சனை? அம்மா, அவருக்கு என்னை பத்தி ஒண்ணுமே தெரியாதுமா. அப்படின்னு நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு நாள் கூட உங்களை பற்றி பேசாமல் எங்கள் அம்மா இருந்ததே இல்லை. மீனா அப்படி, மீனா இப்படி, மீனா அது செஞ்சா, மீனா இது செஞ்சான்னு உங்களை பற்றி மட்டும்தான் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் எங்கள் அம்மாவை ஒரு நோயாளி மாதிரி பார்க்காம உங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கிறீங்க. இன்ஃபேக்ட் நானே ஃபாரின்லேருந்து வந்ததுக்கப்புறம் உங்களை நேரில் பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா கேட்கலாம் தான் இருந்தேன். இந்த சமூகத்துல சில பேர் நர்ஸ் வேலை பார்க்குறவங்கள கேவலமா பார்க்கலாம். ஆனா நானும் என் பையனும் அப்படி இல்லை. உனக்கு ஓகேனா உங்க வீட்டில் பேசிட்டு சொல்லு. நானும் இவனுமா வந்து உங்க வீட்டில் உன்னை பொண்ணு கேட்குறோம். எங்களுக்கு ஜாதி மதம்னு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் மட்டும் போதும். டக்குன்னு கேட்டுட்டீங்க, என்ன சொல்றதுன்னே தெரியல. கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களாம்மா? நான் யோசிச்சு சொல்றேன். நல்ல முடிவாக சொல்லு.